சத்தியமா சொல்றேன்க்கா, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை எந்த பொண்ணுக்கும் அமையவே கூடாது. நந்தினி, விட்டா நீ பேசிட்டே போயிட்டு இருக்க. என்னமோ சூரிய அண்ணனுக்கு மேல பாசமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பாசம் இருக்கு அவருக்கு? எல்லாரையும் பழி வாங்க அவருக்கு நான் தேவைப்படுறேன், அவ்வளவுதான். அப்படி இருந்திருந்தா கீழே செதறின சாப்பாட்டை அவர் சாப்பிட்டிருப்பாரா? அதுவும் நீ மன்சோறு சாப்பிட்ட விஷயத்த சொல்லி அதுக்காகவே அவர் அதை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் பாசம் இல்லாமையா செய்வாங்க? அவ்வளவு போதில் இருக்கிறப்ப கூட நமக்காக அவ மன்சோறு சாப்பிட்டிருக்கான்னு அவருக்கு தோணி இருக்குன்னா, நீ செஞ்சது அவர் மனசுல அவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி, இப்ப நடந்ததெல்லாம் விடு. ஊர்ல உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு நீ அண்ணன் கிட்ட சொன்னியா? இல்ல, ஐயா கிட்ட தான் சொன்னேன். சரி, அவர் தான் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போக சொல்லி சூரிய அண்ணன் கிட்ட சொன்னாரா? இல்லக்கா, பாதி தூரம் போன பிறகுதான் ஊருக்கு போறோங்கிறதே எனக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு மனுஷன் தன் பாசத்தை எப்படித்தான் காட்டுறது? உனக்கு ஒண்ணுன்னா அவர் துடிச்சு போயிடுறாரு, உன் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நின்று உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்?